வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு திரும்பி வந்தாரு. சரி, ஒண்ணு அதிமுக பக்கம் போவாரு, இல்ல பாஜக பக்கம் போவாருன்னு பார்த்தா ரைட்ல இண்டிகேட்டரை போட்டுட்டு லெப்ட் டர்ன் அடிச்சு டேக் டைவர்ஷன்ல போய் நேரா தாவேக்காவில இணைஞ்சிருக்கிறாரு. அமித்ஷா போட்டு கொடுத்த பிளான மீறி செங்கோட்டையன் சுயமா சிந்திச்சு ஒரு பிளான் போட்டு அங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றது அவ்வளவு நம்பப்படியா இல்லையே தோழர்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தோழர், இந்த பிளானே அமித்ஷா போட்டு கொடுத்ததுதான் தோழர். நீங்க வேற அதப்படி அமித்ஷா போன்ற ஒரு சாணக்கியாவை தாண்டி ஒருத்தர் தமிழக அரசியல் எல்லாம், அது அதிமுகவுல இருக்கிற அடிமைகள்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது தோழர். இவர் நேர்மையானவரா இருந்தா சொந்த கட்சியை ஒரு வாரத்துல 10 நாள்ல நீங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு சவால் விட தெரிஞ்ச இவரு 10 நாள் அந்த வேலை இவரே ஆரம்பிச்சிருக்கலாம். டிடிவி தினகரன் அவர்களோட, சின்னம்மா அவர்களோட, ஓபிஎஸ் அவர்களோட இங்க பசும்பொனுக்கு போக தெரிஞ்ச இவரு அவங்களெல்லாம் ஒரு கூட்டணியா திரட்டி ஒரு கூட்டணியா வச்சு ஒரு மிகப்பெரிய வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அதை எதையுமே செய்யாம நீங்க சொன்ன மாதிரி டேக் டைவர்ஷன் சொல்லி அப்படியே ஊரை சுத்தி இப்படி ஒரு ரவுண்ட போட்டு இங்க நிக்கிறாருன்னா இதுவும் பாஜகவினுடைய பிளான் தான். இந்த ஒரு கட்சியை உடைக்கிறது, உடைச்ச கட்சியை பூரா பக்கத்திலேயே வச்சுக்கிறது, தனித்தனியா சேர்த்து இல்ல, இணைத்து இல்ல, உடைஞ்சதுதான் அத பூரா பக்கத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு பக்கம் வச்சு அரசியலா வேலை பார்க்கலான்னு பார்த்தாங்க. ஆனா அது ஒண்ணு கூடல. பாஜகவினுடைய அதிமுகவினுடைய தலைமையின் கீழே டிடிவி தினகரன், அப்புறம் இங்க இருக்கிற ஓபிஎஸ், இபிஎஸ், அப்புறம் இவரு எல்லாரையும் ஒருங்கிணைக்கலாம் நினைச்சாங்க. அது செட் ஆகல. அப்ப கடைசியில என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த கூட்டணி தேராது, புதுசா விஜய் வந்திருக்காரு, சென்சி எல்லாம் விஜய் என்ன கலர் தெரியுமா, எப்படி டான்ஸ் ஆடுவார் தெரியுமா, அவர் ஃபைட் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு டான்ஸா போட்டுட்டு இருக்காங்களா. ஒருவேளை இந்த பசங்க கூட ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பி ஒரு ஆளை அங்க அனுப்பி விட்டுருவோம், 2 ஆளை இங்க வச்சுக்குவோம் அப்படின்னு பகிர்ந்து அனுப்பி பாஜகவினுடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு போய் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அங்க சேர்ந்திருக்காரு. இது காரணம் என்ன தெரியுங்களா? ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஓட்டை வாங்கி நம்மள ஒரு சீட்டோ 4 சீட்டோ 5 சீட்டோ ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதிமுக. இதுதான் அவங்க பிளானு. திமுகவை டேமேஜ் பண்ணணும்னா ஒண்ணு ஓட்டு பிரிக்கணும், திமுகவுக்கு எதிரானவர்களுடைய ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் தள்ளணும், இன்னொரு பக்கம் நம்ம ஜெயிக்கணும், 2வதா இருக்கிற அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும். இதுதான் அவங்க ஹோல் அஜெண்டா. இதுக்கான வேலைதான் பக்காவா நடக்குது. அதனாலதான் டெல்லியில போய் அமித்ஷாவினுடைய ஆசீர்வாதத்தோடு இங்க இந்த ஐக்கிய ஜோதியில ஐக்கியமாயிட்டு புனிதமான ஆட்சியை உருவாக்குவோம்னு அவர் பேசியிருக்காரு. அந்த புனிதம் என்னன்றத போட்டு உடைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கு தோழர். நான் எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்தேன், நான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தேன் அப்படின்னு நீட்டி முழக்கி பேசக்கூடிய செங்கோட்டையன் ஏன் இபிஎஸ்க்கு விசுவாசமா இல்ல? முக்கியமா அதை தாண்டி ஏன் அதிமுக என்கிற கட்சிக்கு நீங்க விசுவாசமா இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு போய் தாவேக்காவில சேர்ந்தோன்னா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தூய்மையான ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. இவ்வளவு நாள் திமுக அதிமுக ஆண்டுருச்சே, புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. உண்மையிலேயே யாருடைய குரலாக இவர் ஒலிக்கிறார், யாருடைய கேள்வியாக இது இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்ல, ரொம்ப சிம்பிள்ங்க. இவர் பாஜகவினுடைய தூதுவர் தான். பாஜகவின் தூதுவர் பாஜகவினுடைய அஜெண்டாவை வெளிப்படையா செய்ய முடியாது, ஆனா தூய்மையான ஆட்சி என்பதன் மூலமாக செய்யறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. 2வது நீங்க சொன்னதுதான், நீங்க நேர்மையானவரா இருந்தா, உங்க கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பவராக இருந்தா, நீங்க போய் டிடிவி தினகரன், சின்னம்மா இவங்களெல்லாம் மொத்தமா சேர்த்திருக்கலாம். சேர்த்து இவங்களும் சேர்ந்து நின்னுகிட்டு அதிமுகவுக்கு ஒரு வலுவான எதிர்வினை ஆற்றிருக்கலாம். வலுவான எதிர்வினை ஆற்றி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு எந்த பதவியும் பொறுப்பும் கொடுக்க வேணாம், அதிமுக ஒருங்கிணைஞ்சா போதும், அதிமுக வலுவடைந்தால் போதும், அதிமுக அரசியலாக ஒண்ணு இல்லாம போகாம காலியாகி போயிடாம அதை பாதுகாக்கணும்னு வந்துட்டாங்க. சரண்டரே ஆயிட்டாங்க. எனக்கு கட்சியில பொறுப்பே வேணாம்னு ஓபிஎஸ் எல்லாம் சொல்றாரு. டிடிவியா தனி கட்சி, மற்ற அத்தனை பேரும் எனக்கு பொறுப்பே வேணாம், ஆனா கட்சியை காப்பாத்தணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன் நீங்க அதை செய்யல? ஏன் அவ்வளவு அவசரமா தலைதறிக்க ஓடி வரணும்? எதுக்காக அதிமுகவை ஒருங்கிணைக்கிற ஒருவர் அமித்ஷாவை சந்திக்கணும்? உங்க ரோல் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதானுங்க. அதிமுகவை வலிமைப்படுத்துவது, அதிமுகவினுடைய வலிமையை உறுதிப்படுத்தி அடுத்த தேர்தலை நீங்க
நீங்க ஜெயிக்கிறது தானே உங்க ரோலு. அவ்வளவு நேர்மையானவர் தானே நீங்க. அப்ப நீங்க எதுக்கு அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க? அதுவும் ரகசியமா போய் ஏன் சந்திச்சீங்க? ஏன் அந்த போட்டோவை கூட வெளியிடல? அப்ப உள்குத்து வேலை என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கும்பல் இங்க வந்து இங்க இன்னொரு வேலையை பாக்குறாங்க. இவங்களுடைய தேவை திமுகவை காலி பண்ணணும். திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, அசைக்க முடியாத கூட்டணியா இருக்கு, வலுவான கொள்கை கூட்டணியா இருக்கு. இந்த கொள்கை கூட்டணியை அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. விசிகா வெளியே வந்துரும், எங்களோட வந்துரும்னு இபிஎஸ் வந்து கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தாரு. அப்படியே மண்ணை டன்னு கணக்குல அள்ளி போட்டு நம்ம வாட்டுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்துருவாங்க இப்படின்னு ஒரு பிளான போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்க பாருங்க, அந்த கூட்டணியில ஒருத்தர் திட்டுறாங்க, அவங்க கூடுதல் சீட்டு கேட்கிறாங்க. கூட்டணின்னா அப்படிதாங்க இருக்கும். கூட்டணி கட்சிகள் தான் இன்னைக்கு குறைந்தபட்ச எதிர்கட்சி பணியையும் சேர்த்து செய்யறோம். கூட்டணி கட்சிகள் தான் எதிர்கட்சி ரோலையும் சேர்த்து செய்யறோம் தமிழ்நாட்டுல. இதுக்கு பூரா வேடிக்கை பார்த்துட்டு உள்ளடி வேலை பார்த்து ஒருத்தர் குடுமை பிடிச்சிட்டு தெருவுல உருண்டுகிட்டு கிடக்குங்க. இந்த நேரத்துல கூட்டணி பலமா இருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டா. அந்த சமயத்துல நம்ம அண்ணனை இறக்கி விடுறாங்க. நம்ம அண்ணன் யாரு? விஜய்க்கு பின்னாடி இருந்து கட்சியை ஆரம்பிக்க சொன்னது யாரு? இன்னைக்கு முதலமைச்சராக பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ரங்கசாமி. இந்த ரங்கசாமி 3 வருஷமா பேசுறாருங்க. விஜய் அவர்களோட 4-5 கூட்டத்தை அவருடைய பனையூர்ல போய் பேசிட்டாரு. 4-5 கூட்டம் நடத்தியிருக்காரு. ஒன்னா உட்கார்ந்து பேசி அவரை தேர்தல் கொண்டு வராரு. அவருடைய பங்காளி யாரு? பாஜக. நம்ம புசி ஆனந்துடைய பங்காளி யாரு? இவரு முதலமைச்சர். அப்ப முதலமைச்சர் பாஜகவுக்கும் பங்காளி, புசி ஆனந்துக்கும் பங்காளி. நிர்மல்குமார் யாரு? RSS பயிற்றுவிக்கப்பட்டவர், பொருளாளரா இருக்கிறாருல அங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. அவர் யாரு? RSS காரரு. இப்ப RSS கும்பல் மொத்தமா பின்னாடி நின்னுதான் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒற்றைய அமைப்பை ஒரு கட்சியை உருவாக்கி, இவர் பாவங்க விஜய் அண்ணாலாம் பலிகடாங்க. அவருக்கு ஆனாவும் தெரியாது, ஈனாவும் தெரியாது. அவரை கொண்டு வந்து அடிச்சு நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க, நீங்க எல்லாம் உங்க வேல்யூ தெரியாம நீங்க இருக்கீங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு அந்த ஆள் நம்பிட்டாருங்க. இந்த பாஜக கும்பல் கட்டி இறக்கி விட்டதுதான். இப்ப அவங்கள தற்கூரின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். தற்கூரிகள் இல்லைன்னு காட்டுறதுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுது. அப்ப இன்ன வரைக்கும் சும்மா தானே உட்காந்துருக்காங்களா? வா கிளம்பு. சும்மா உட்காந்து அதிமுக குடும்பம் பிடி சட்டை போட்டுக்கிட்டு அடையாளம் தெரியுமா உட்காந்து இங்க போ. 50 வருஷம் ஆட்சியில 50 வருஷம் குழந்தைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அதேதான் நீங்க நிக்காத. நம்ம பிடி மாஸ்டர் விசில வச்சுக்கிட்டு ஒண்ணு செய்வாரு தெரியுமா? நீ இந்த டீம்ல போய் நில்லு, நீ இந்த டீம்ல நில்லு. அதத்தான் அமித்ஷா செய்யறாரு. அந்த அமித்ஷா என்கிற பிடி மாஸ்டர் இப்ப இவரை வந்து டிவிகேல சேர்த்து விட்டுருக்காரு. பாரு, அவங்க பூரா சின்ன பையன் எல்லாம் இருக்காங்க, தற்கூரின்னு சொல்லிட்டானுங்க. இத மக்கள் நம்ப ஆரம்பிச்சா ஓட்டு போட மாட்டான், ஓட்ட பிரிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற? 50 வருஷம் அதிமுகவில் இருந்த நம்ம அண்ணன் பாலிமர் சேனல் மாதிரி 50 வருஷம் அதிமுகவில் இருந்த ஒற்றை தலைவன் வந்து விட்டாரு போடுங்கடா, கிளம்பு நீ அங்க போய் நில்லு, அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவோம். இப்ப தற்கூரியில இருந்து அப்படியே தலைமை பொறுப்புக்கு இவர் செங்கோட்டையர் வந்த பிறகு பயங்கரமா கட்சி வந்து களமிறங்கி அடிக்க போதும் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அதுதான் இதுல இருக்கிற நோக்கம். இதுல செங்கோட்டையன் அதிமுக மேல அக்கறை, அதிமுக தலைமை மீது அக்கறை, அல்லது அதிமுக தலைமை மீது வலிமைப்படுத்தணும்ன்ற தேவை, அவர் இந்த கட்சிக்காக உழைக்கணும்ன்ற அதெல்லாம் இல்லைங்க. அவங்க எல்லாருமே கேம்லிங்ல இருக்கிறாங்க, சூதாட்டத்துல இருக்கிறாங்க. இந்த சூதாட்டத்தின் இன்னொரு முகம் தான் இங்க. அந்த சூதாட்டத்துல காய் நகர்த்துறவர் தான் நம்ம ஐயா அமித்ஷா. இதுங்கெல்லாம் பகடை காய்கள் போய் அங்க நிக்குதுங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசியல் சூதாட்டத்துல இவங்களுடைய இலக்கு அப்படிங்கறது நாங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா EPS ஜெயிக்க கூடாது அப்படின்னு களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு டிடிவி என்ன பேசியிருக்கிறாருன்னா, பாருங்க மாபெரும் ஒரு மிகப்பெரிய 3வது அணி வந்து அமைய போகுது 2026 தேர்தலுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூடிய விரைவில் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய தலைவர்கள் அங்க போய் சேருவாங்க. ஏற்கனவே வந்து முனுசாமி எல்லாம் போறாரு அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு கசிய ஆரம்பிச்சிருச்சு. விரைவில் வந்து டிடிவி, OPS எல்லாரும் அந்த ஜோதியில போய் ஐக்கியமாயிடுவாங்களா? தாவேகா ஜோதியில. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுக்கான வேலையும் நடக்குது தோழ. டிடிவி கட்சி வச்சிருக்காரு, OPS தனியா ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி எல்லாரும் போய் அந்த ஜோதியில ஐக்கியமாகிறது. ஏன்னா இந்த ஜோதியில ஐக்கியமாயி பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கல. அதுவும் நம்ம அண்ணன் EPS எல்லாம் ஒருத்தனை வேணாம், நானும் என் மகன் மிதுன் இருக்கோம், நாங்க 2 பேரும் இருக்கிற வரையும் கட்சி நாங்க தான், நீங்க எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காரு நம்ம அண்ணன். ஏங்க கட்சி ஜெயிக்காதுன்னு தெரியுங்க,
அதுக்கப்புறம் ஏங்க நம்ம முக்கி முடங்கி நம்ம ஒரு கூட்டணின்ற பேர்ல போறேன் வரேன்லாம் அடி வாங்கணும். ஒண்ணுத்துக்கு ஆகாத கூட்டணியா இருந்தாலும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு நாங்க உட்கார்ந்துட்டு போறோம் அப்படின்ற முடிவுக்கு அண்ணன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப இவங்களுக்கெல்லாம் போக்கடமே கிடையாது. திமுகவோடு கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் பேசின அரசியல எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அங்கேயும் வாய்ப்பு இல்ல. அதனால என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவரை முன்னாடி அனுப்பி விட்டு போய் பாரியாங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா நம்மளை விட பெரிய ஆளுங்க பூரா இருக்காங்க டிவிகேல. அங்க பாத்தீங்கன்னா கார்பரேட் கரப்ஷன் கும்பல் ஃபுல்லா உள்ள உட்கார்ந்துருக்கு. கார்பரேட் கிரிமினல் கும்பல்லாம் அங்கதான் உட்கார்ந்துருக்கு. நீங்க ஆதவர்ஜுனாவை தாண்டி அரை அடி எடுத்து வைக்க முடியாதுன்றாங்க. நீ போய் முதல்ல அடி வாங்கு, கொஞ்ச நாள் பாரு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு நாங்களும் மெல்லமா வந்து சேர்றோம். நாங்க கூட்டணியில தான் பார்ப்போம், கட்சியில ஐக்கியமாக மாட்டோம். கூட்டணி நல்ல மாதிரியா போச்சுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் டிடிவி போன்றவர்கள்லாம் அண்ணனை வந்து எப்பவுமே இது பண்ணல. இதுல இன்னொன்னு இருக்கு. ஆகா, நான் போய் அண்ணன் விஜய் கூட சேர்ந்துட்டேன். செங்கோட்டையனா இருந்தாலும் அண்ணன் தானே விஜய். அண்ணன் விஜய் கூட வயசெல்லாம் இங்க கிடையாது, எல்லாருக்கும் அண்ணன். எப்படி எங்க அண்ணன் சீமான் எல்லாருக்கும் அண்ணனா, அது மாதிரி அண்ணன் விஜயே எல்லாருக்கும் அண்ணன். அப்ப செங்கோட்டையன் சொல்லுவாரு, எங்க அண்ணன் விஜய் கூட ஏன் தெரியுமா நான் சேர்ந்தேன், இனியெல்லாம் அதிமுக கூட யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க, அதிமுக கூட்டணி கலைச்சு விட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அவர் வந்து 72 வயசான நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரை வந்து அங்கிள் அங்கிள்னு கேலி பண்ணாரு. ஆனா 77 வயசான செங்கோட்டையனா இன்னைக்கு வந்து அண்ணன் அண்ணன் அப்படின்னு தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவரும் இளவல் இளவல் அப்படின்னு சொல்லி கொஞ்சி கொலாவுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு தோழர். இல்ல அதெல்லாம் தெளிவா இருக்காங்க தோழர். நீங்க யார எப்படி கூப்பிடணும்ன்றது பஞ்சு டைலாக் இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால பாவா அவர் மட்டும் இளவல்னு, இவரு பாப்பா இளவல்னு சொல்றது இவங்களுடைய பரிசையா வந்து அரசியலா பேசுற விஷயம்தான். இளையவர்களை இளவல் அப்படின்னு சொல்றது திராவிட இயக்கங்களினுடைய தலைவர்களுக்கு வர்றதுதான். அது அவர் ஓகே. ஆனா அவரு தான் தெளிவா இருக்காரு. கார்பரேட் கும்பல் லாபம் வரும்போது ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க, அதுலதான் இவரு ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்காரு. இதுல என்ன சந்தோஷம் தெரியுங்களா, ஏய் பாத்தியா இபிஎஸ் உன்னைய காலி பண்ணிட்டேன் பாரு அப்படின்றதா இதுக்குள்ள இருக்கிற அரசியல். எதுக்கு காலி பண்ணாரு? இபிஎஸ் தான் கொடி பறக்குதா அப்படின்னாருல, கொடி பறக்குதா. ஏன்னா டிவிக்கு கொடிய பார்த்தோம் அப்படியே உள்ள இருந்து அப்படி வந்துச்சு. இருங்கயா ஒரு பெரிய கூட்டணின்னு அவர் கனவு கண்டாரு. டப்புனு மண்ணள்ளி போட்டுட்டு, உன் கனவுல கம்மியா மண்ணள்ளி போட மாட்டேயா, இருயா சிமெண்ட கரைச்சு ஊத்துறேன்னு இவரு போய் கட்டியிலே சேர்ந்த பிறகு மொத்தமா முடிஞ்சிச்சு. எப்படி உள்ள விட மாட்டாரு. இப்போ உட்காந்து இபிஎஸ் யோசிப்பாரு, இந்த ஆளு பாரியா எம்பிட்டு செஞ்சுட்டாரு. மொத்தம் ஒரு விஷயம் நடக்குதுங்க இங்க. இந்த கேம்லிங்ல எவனும் ஜெயிக்க போறது கிடையாது. அதிமுக ஓட்ட செங்கோட்டையன் மூலமா கொஞ்சம் ஓட்ட பிரிச்சுட்டு போவாரு நம்ம ஐயா செங்கோட்டையன். அங்க அண்ணன் சீமான் ஓட்ட கொஞ்சம் ஓட்ட பிரிச்சுட்டு போவாங்க தம்பிங்க கொஞ்சம் பேரு. மத்தபடி திமுகவினுடைய ஓட்ட பிரிக்க முடியாது, அசைக்க முடியாது. காரணம் என்னன்னா, சாலிடான ஓட்டு, கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க ஓட்டு, சமூகத்தை குறைந்தபட்சம் பாதுகாக்கணும்ன்றவங்க ஓட்டு அங்க இருக்கு. அதனால இவங்க நினைக்கிற மாதிரி அசால்ட்டா லெப்ட்ல டீல் பண்ணலாம்னா அந்த டீலிங்கே கிடையாது இங்க. அதனால பாவம், கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. எங்க அண்ணன் விஜய் கனவு காணக்கூடாதா? பாத்துட்டு போறாரு ஒரு 6 மாசம் தானே. இல்ல அதிமுக வந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் எங்க போறது அப்படின்னு திக்கு தெரியாம இருந்தாரு. தாவேகா தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்ல இவர் பேச்சுவார்த்தை நடத்தினானா தெரியல. ஆனா நம்ம மயிலாப்பூர் புரோக்கர் தான் நேத்து செய்தியை அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுவே வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இவங்க 2 பேருக்குள்ள புது தர்ம யுத்தத்துக்காக நீ எங்கடா எங்க இருந்து வந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை தழுவ வரவேற்று அவருக்கு ஒரு முக்கியமான பதவியை வேற கொடுத்திருக்காங்களாம். புஷி ஆனந்துக்கு நிகரான ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்ப விஜய் மனசுல என்ன ஓடும் அப்படிங்கறத யோசிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சுத்தி இருந்ததுங்கெல்லாம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத உதவாக்குறீங்களா இருந்தது. அட்லீஸ்ட் இனிமேல் இவர் வந்தாலாவது செங்கோட்டையன் மீது ஏறியாவது கோட்டையை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் இவங்களை வந்து வரவேற்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? செங்கோட்டையன் என்ன வேல்யூ அடிஷனா இருப்பாரு தாவேகாவுக்கு, தாவேகா என்ன வேல்யூ அடிஷனா செங்கோட்டையனுக்கு இருக்க போகுது? 2 விஷயம் தாங்க. தாவேகா ஒரு கார்பரேட் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஒரு கார்பரேட் கட்சி. எந்த ஒரு கார்பரேட் நிறுவனமும் லாப நோக்கத்தோடு தான் எதையும் அணுகும். லாபம் இல்லாத ஒண்ணுக்குள்ள கை வைக்காது. அப்ப என்ன லாபம்? செங்கோட்டையன் வந்ததன் மூலமாக மூத்தவர்களும் அரசியல் அனுபவம் மிக்கவர்களும், எப்படி எம்ஜிஆர் கூட ஒரு கூட்டம்
போச்சோ அது மாதிரி எங்க கூடயும் வந்திருக்காங்கய்யா. எங்க கூடயும் அனுபவம் மிக்கவர்கள். அதான் அவர் பேச்சே தெரியுது. அண்ணன் விஜய் அவர்கள் அதான் பேசுனாங்க. 20 வயசுல எம்எல்ஏவானவரு 50 ஆண்டுகள் எந்த கட்சியும் மாறாம ஒரே கட்சியில இருந்தவர். பாவங்க, அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு. ஆதவர்ஜுனா நெளியிறாரு, நிர்மல்குமார் நெளியிறாரு, ஆளுக்காலு நெளியிறானுங்க. அண்ணன் டப்புன்னு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களே. அவர் ஒரே கட்சியில இருந்து வந்திருக்காருன்னா இதெல்லாம் பிராண்டா மாத்துறது. இந்த எப்பயுமே கார்பரேட்டுகள் ஒரு பிராண்ட கொண்டு வருவாங்க, ஒரு பிராண்ட முன்னிலைப்படுத்துவாங்க. அப்ப நாங்க பாருங்க, எங்க கையில ஒரு ஆள் இருக்காருங்க, அவர் எம்ஜிஆர் கூட இருந்தவருங்க. ஒண்ணு, இதன் மூலமா பலவீனமா இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஓட்ட புடுங்குறது லாபனாவுக்கு ஒண்ணு. அதே மாதிரி 2வது, நாங்க தற்குறி இல்லை, ஒரு வலுவான ஒரு நல்ல 50 ஆண்டுகால அரசியல் தெளிவுள்ள ஒருத்தரை, அமைதியானவரை, நல்லவரை, கரப்ஷன் இல்லாதவரை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு 2வதா ஒரு பிராண்ட உருவாக்குறது. இதன் மூலமா தற்குறி இல்லை என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு போகும். 2வது, வழிநடத்த ஆள் இல்ல, உன் பூரா கார்பரேட் கிரிமினலா தெரியுறான், அரசியல்லாம் ஆனாவனா தெரியாத கூட்டம் அப்படின்ற விஷயமும் உடைக்கப்படும். இது எல்லாமே அவங்க கிரிமினலா தான் யோசிப்பாங்க. அதன் அடிப்படையில அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்கலாம், நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா நடைமுறை சாத்தியம் அங்க இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இருக்கிறவங்க பூரா கார்பரேட் கிரிமினல், இவர் ஒருத்தர் அரசியல்வாதி. அரசியல்வாதிகள் கிரிமினலா இருக்கிறத விட கார்பரேட்ஸும் மொத்த கிரிமினல் தந்தையும் கையில வச்சிருப்பான். நீங்க ஆதவர்ஜுனாக்கு எதிராக நின்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது செங்கோட்டையன். அதே மாதிரி RSS கும்பல் அங்க உள்ள ஒரு பெரிய டீமா சாலிடா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை எதிர்த்து நீங்க திராவிடம் பேச முடியாது. செங்கோட்டையன் திராவிடம் பேசினவருங்க. இதே சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு செங்கோட்டையன் சொன்னாரு, திராவிட கட்சிகள் தான் இங்க ஆள முடியும் அப்படின்னு. பாவம், அவரே அட்ரஸ் எல்லாம் போய் அங்க உட்கார்ந்துட்டாரு. அப்போ இளைஞர்களோடு செயல்படுவது, இளைஞர்களாக இருக்கிற அந்த 2ஆம் கட்ட தலைவர்களோடு இணக்கமாக போவது, இதுல பிரச்சனை வரும். செயல்படுகிற போது பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்டா போய் சிக்கி சீரழிறோம்னு. அது வரைக்கும் கார்பரேட்ஸ் தங்களுக்கான அடையாளத்தை, தங்களுக்கான அரசியல் விற்பனை மையத்தை தெளிவுபடுத்ததான் இவரை பயன்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, நம்ம புரோக்கர் மார்க்கெட்டிங் மேனேஜரா கூட்டிட்டு வந்திருக்காங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர் தாங்க இவரு. அதை விட என்ன கொடுக்க முடியும்? மார்க்கெட்டிங் மேனேஜரா அண்ணனை போட்டுருவாங்க. அவர் நின்னு பாருங்க, நான் 50 வருஷம், நான் 50 வருஷம், நான் 50 வருஷம் நெஞ்சில் அடிச்சுட்டு சொல்லுவாரு. இன்னொன்னு, இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் அனுப்புனது யாருன்றீங்க? நீங்க சொன்ன அதே மயிலாப்பூர் புரோக்கர் தான். அவர் தான் அதிமுகவை உடைச்சது. அதிமுகவை துண்டு துண்டா உடைச்சதுல அவருக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. இப்ப OPS கொண்டு போய் தர்ம யுத்தம் நடத்த வச்சாரு. டேய், நீங்களாம் வெக்கம் இல்லையா, வேட்டி கட்டின ஆம்பளை தானடா அப்படின்னு நான் கேட்டேன்னு மேடையிலே சொன்னவரு. ஆனா அதுக்கெல்லாம் கோவமே படாத குரூப் தான் இந்த அதிமுக இருக்கிற இந்த அறவேக்காட்டு குரூப். இது கர்ம யுத்தமாகல இருக்கு, தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுங்க. இது கர்ம யுத்தம்ங்க. கருமம் என் தலையெழுத்து. தமிழ்நாட்டுல இந்த அரசியல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. அதுதான் இங்க. அப்புறமும் நம்புறாங்க ஏதாவது ஒண்ணு வந்துடாதா. நீங்க இதே புரோக்கர் தாங்க ரஜினியை வச்சு நிறைய வேலை பார்த்தாரு. ரஜினி எப்படியாவது அரசியலுக்கு வந்துருவாரு தட்டேந்தினாரு. அந்த டென்ஷன் தாங்க முடியாம ரஜினி தெளிவாகி, ஐயோ இவன் கிடைச்சுக்குன்னா முடிச்சிருவாங்க நம்மள அப்படின்னு ஓடிட்டாரு. தெளிவான முடிவு எடுத்து தப்பிச்சுட்டாரு. ஆனா பாவம், இவரு யங்ஸ்டரா இருக்கனால 50 வயசுன்றது அரசியல யங்ஸ்டர் தான். ஆம்பளைகளுக்கு யங்ஸ்டரா தான் இருப்பாங்க 50 வயசுல. பெண்கள் தான் ஆன்டி ஆயிருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனி கதை. இந்த புரோக்கர் யோசிப்பாரு, அவர் சிக்கல. நீங்க ரஜினிகாந்தோடைய படத்தை போட்டு ஒரு கழுத பேப்பரை உரிச்சு தின்ற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு ரஜினிகாந்த பத்தி கேலி பண்ண கும்பல் தான் இவரு. இப்ப அவர் வரமாட்டேன்னாரு. உடனே போய் அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க கருத்தியெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரஜினி கிட்ட கேட்டாங்க. உடனே அவர் சொல்லிட்டாரு, ஐயா சாமி நீ ஆளவே விடு, நான் அரசியல் பக்கமே வரலன்ட்டாரு. அப்ப அந்த ஆளு வரமாட்டான்னு கழுத கார்ட்டூனை போட்டு ரஜினிக்கு சங்கூதி முடிச்சுட்டாங்க. இப்ப இவருக்கு சங்கூத ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த திராவிடத்தை முப்போகமா வளர விடுவது இல்லை. திராவிட கட்சி ஒன்ன உடைச்சிட்டு இன்னொரு திராவிட கட்சிக்கு எதிராக அதை நிறுத்திட்டு, இந்த திராவிட கட்சிகள்ல 2ஆம் கட்டத்துல இருக்கிற கட்சியை காலி பண்ணிட்டு இந்த முதல் இடத்துல இருக்கிற திராவிட கட்சிக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு பாஜகவுக்கு இணையான சல்லித்தனம் கொண்ட, கிரிமினல் தனம் கொண்ட, கார்பரேட் தனம் கொண்ட இன்னொரு கட்சியான டிவிகே கொண்டு வந்து நிறுத்துவது. அதுக்கான அசைன்மெண்ட் தான் இந்த மயிலாப்பூர் புரோக்கர் அனுப்பியிருக்காரு நம்ம அண்ணன் செங்கோட்டையனை. பாவங்க. அது என்னமோ நீங்க கரெக்டா சொன்னீங்க தோழர்.
பாஜகவுக்கு இணையான கட்சி அப்படின்னு. ஏன்னா ஒரு குட்டி ஆமா மோடி மாதிரிதான் விஜய் நடந்துக்கிறாரு. வெளியில வந்து மக்களை தோழர் சந்திக்கிறது தோழர் கிடையாது. அவர் மன் கி பாத் பேசுற மாதிரி இவர் வீடியோல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பிரஸ்ஸ சந்திக்கிறது கிடையாது. கேள்விகளுக்கு பதில் சொல்றது கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவர் வந்து நேரு மேல பழி போடுவாருன்னா, இவர் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் மேல பழி போட்டுக்கிட்டு திரியிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மினி பாஜகவா தான் டிவிகே ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க தோழர் முடியுது. கொஞ்சம் கொஞ்சம் கூட பாஜகவுக்கு எனக்கு பாஜக பரவாயில்லன்னு தோணும் தோழர் பல நேரம். இன்னும் பாஜக விட ஆபத்தா இருக்காங்களேன்னு. பாஜக ஆபத்தானவங்க, ஆர்எஸ்எஸ் ஆபத்தான கட்சி, மனித குலத்துக்கே ஆபத்தானது. ஆனா அவனுங்களை விட கூடுதலா இந்த கும்பல் ஆபத்தானவர்கள் தோழர். நம்ம நினைச்சு பார்க்காததை விட சமூகத்துக்குள்ள ஒரு வேலையை செய்யறாங்க, கார்பரேட்ஸ வச்சு ஒரு வேலையை செய்யறாங்க, இன்ஃபுளுசர்ஸ வச்சு ஒரு வேலையை பாக்குறாங்க. அவங்க கோடி கணக்குல பணத்தை அள்ளி எறிகிறான். ஒருத்தன் கொலகாரனா இருந்துகிட்டு அவன் நல்ல வேணும் மக்களை பேச வைக்கிறான். சாதாரணமா இவங்க நடப்படக்கூடாது தோழ. அட்டிக்கிற அடியில பெட்டியை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஓடணும் பனையூருக்கு. அந்த வேலையை பண்ணணும் மக்கள். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அங்க போன உடனே வந்து தற்குறிகள் அப்படிங்கிற அந்த பிராண்டிங்க மாத்த முயற்சி பண்றாங்கன்னு. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து அங்க போனோம்னே இவர் தற்குறியா மாறிட்டாரா? இல்ல மக்கள தற்குறின்னு நினைச்சிட்டாரான்னு. ஏன்னா இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு, ஜெயலலிதா மீது போடப்பட்டது ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அவங்க குற்றவாளியே இல்ல, அவங்க தப்பே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு தோழர். எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுதான் சொல்ல முடியும். வேற என்ன பண்றது? புனிதமான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டாரு. நம்ம ஆளுங்க புடிச்சுக்கிட்டானுங்க. புடிச்சிட்டு என்னையா புனிதம்? அப்போ ஆட்சியெல்லாம் புனிதம் கிடையாதா? அப்ப அல்ல அத நான் சொல்லலையே, எங்க ஆட்சியும் புனிதம் தானாரு. அப்புறம் மூணாவதா ஒரு கொஸ்டினை போடுறாங்க, உங்க ஆட்சி புனிதம்னா உங்க ஆத்தா எதுக்குயா ஜெயலலிதா அவங்களுக்கு போய் வழக்கு போட்டாங்க, போய் ஜெயில போட்டாங்க. அந்த அம்மா உண்மையா இருந்தா அதுவும் போய் பத்தி உருட்டி இருக்கும் பாவம். அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, ஒரு நூல்ல தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் சின்னம்மா போய் சிக்கிட்டாங்க. ஆமா நூல் இலையில தப்பிச்சாங்க அந்த அம்மா. அவங்க ஊதுபத்தி உருட்டிட்டு இருப்பாங்க தோழர். ஒரு நூல்ல ஜெயலலிதா தப்பிச்சிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா இவரு செங்கோட்டையன் அதை மலுப்புறாரு. ஏன்னா புனிதமான ஆட்சின்னு இவரு வர சொல்லிட்டாரு. அண்ணன் வேற ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு விஜய்க்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஊழலை பற்றி பேச விஜய் கட்சிக்கு தகுதியே கிடையாது. அதுக்கு நான் வர்றேன். அவர் வேற பேசிட்டாரா, அதனால இவர் நல்லவர்னு காட்டுறதுக்காக திமுகவால் ஜோடிக்கப்பட்ட வழக்குன்றாரு. கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல. ஆதாரம் இல்லாம நீதிமன்றம் ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்ல முடியுமா? குன்ஹா வந்து அடிச்சு ஆடல. நீங்க யாருகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது எதுவும் தெரியாம மக்கள்கிட்ட அவர் பேசுறாரா? மொத்தம் சிக்கிட்டாரு. அசிங்கமா போகும் குமார்ன்ற கதையா இருக்கு. அதனால சமாளிக்கிறதுக்காக இது புனையப்பட்ட வழக்கு. இதுதான் பொதுவா சொல்றதுதான். அத புனையப்பட்ட வழக்குன்றாரு. இதெல்லாம் இருக்கட்டுங்க. எங்க அண்ணன் என்ன யோகியம்? புலிப்படத்துல 20 கோடி ரூபாய வரி கட்டாம ஏமாத்தினாரு. புலிப்படத்துல ஏமாத்திட்டு 1.5 கோடி ரூபாய் ஈடி வந்து ஃபைன போட்டுச்சு. நீங்க ஈடி மற்ற கட்சிக்கார மேல ஃபைன போட்டா பாருங்கள் ஊழல் அப்படின்றீங்க. நீங்க யுத்தமே தானே. நீதி வெல்லும்னு போட தெரியும். நீங்க 1.5 கோடி ரூபாய்க்கு நாங்க போடவா நீதி வெல்லும்னு? அன்னைக்கு நம்ம திட்டுறோம், இந்த ஈடிக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு நம்ம திட்டுறோம். நமக்கு இருக்கிற அரசியல் தெளிவு இந்த கும்பலுக்கு அரசியல் தெளிவு கிடையாது. ரெண்டாவது நான் கேக்குறேங்க, அண்ணன் படம் 120 ரூபாய்க்கு தானே டிக்கெட் விற்கணும். அதான கவர்மெண்ட் போட்டிருக்கு. ஆனா நீ 3000 ரூபாய்க்கு யார் விக்கிறா? ப்ரொடியூசரா விக்கிறாரு. ஏங்க இவங்க கட்சிக்கார விக்கிறாங்க, ஒரு ரசிகர் மன்றம் வாங்கி விக்கிறான். 3 நாள் ஷோ முழுக்க ரசிகர் மன்றம். கிட்டத்தட்ட 20 லட்சம் 25 லட்சம் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவன் சம்பாரிச்சுட்டு போறான். இது ஒரு வகையான ஊழல். ஒரு அரசு நிர்ணயித்த விலையை விட பல மடங்கு கூடுதலா வச்சு நீ கொள்ளையடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற. இவெல்லாம் சேர்ந்து வந்து புனித ஆட்சியை உருவாக்குவாங்களா? நாங்க கையை கட்டிட்டு இப்படி நம்பணுமா? ஆமா ஆமா எங்க அண்ணன் புனிதமான ஆட்சி பொடலங்க ஆட்சியை கொடுப்பாருன்னு. பூரா பயிலும் திருட்டு பயிலுங்க. இந்த திருடைங்க அந்த திருடைங்களோட கை கோர்த்திருக்காங்க. அப்படித்தான் அரசியல். இதுல பாஜகவுடைய ரோலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தோழர். அதாவது கொஞ்ச நாள் முன்னால பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல வெற்றி பெற்ற மாதிரி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல ஜெயிச்சு நாங்க வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவை நம்பிதான் பாஜக இங்க கூட்டணி அமைச்சிருக்கு. அப்ப அதிமுக வலுவாக இருந்தாதான் பாஜகவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4ஓ 5ஓ சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரா அதிமுகவை பஞ்சர் பண்ணிட்டு இப்படி வெளியேறிட்டு இருக்கிறாங்களே, இது பாஜகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இன்னும் அடுத்தடுத்து பல தலைவர்கள் அதிமுக விட்டு வெளியேறி வெளியில போறாங்க, திமுகவுக்கோ தாவேகாவுக்கோ போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதெல்லாம் பாஜக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுதான் அஜெண்டாவா?
தோழர், பாஜகவுக்குன்னு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய செல்வாக்கும் கிடையாது. அவங்க என்ன நம்பிக்கையில பீகார் மாதிரி 200 தொகுதி நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பீகார்ல ஓட்ட திருடி ஜெயிச்சது மாதிரி 65 லட்சம் மக்களை தூக்கி வெளியே எறிஞ்ச மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இந்த SIR வச்சு நம்ம செஞ்சிருவோம். அந்த நம்பிக்கையில தான் இவங்க அதை செஞ்சாங்க. ஆனா நாம செஞ்சு விட்டுட்டோம். SIR கொண்டு வர்ற, வாயா நான் இறங்குறேன், வா அதிமுக காரனா வா உனக்கு நான் ஃபில் பண்ணி தரேன், பிஜேபி காரனா வா உனக்கு நான் ஃபில் பண்ணி தரேன், நாம செஞ்சு முடிச்சு விட்டோம். இதுல எனக்கு ரொம்ப அடிப்படையா ஒரு கேள்வி இருக்கு தோழர். வெறும் 3% வாக்கு வச்சுக்கிட்டு இருந்த பாஜக ஒரு கடந்த 5-6 ஆண்டுகள்ல உள்ளடி வேலை பார்த்து திருட்டுத்தனமா ஆட்களை சேர்த்து 12% ஓட்டுக்கு வந்திருக்க, 11 something ஓட்டுக்கு வந்திருக்க. அப்ப இதுவே திருட்டுத்தனமா வந்ததுதான். அப்ப அவங்களுக்கு இந்த திருட்டுத்தனம் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அங்க திருடி நம்ம ஜெயிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல திருடி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு அசாதாரணமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னன்னா அதுக்கான கூட்டணி இல்லை. இப்ப கூட்டணியில பாஜகவுக்கு சரியான ஆள் கிடைக்கல. முதலையாவது தன்னையே அர்ப்பணிச்ச OPS இருந்தாரு. நீங்க சாதாரணமான ஆள் இல்ல OPS. எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் தன்னையே அர்ப்பணிச்சு பாஜகவே கதின்னு கிடந்தாரு. அவரவே அசிங்கப்படுத்தி தூக்கி வெளியே எறிஞ்சீங்க, அவரவே சந்திக்காம கேவலப்படுத்தினீங்க, அவரவே வெளியே தள்ளி விட்டீங்க. அப்ப உங்களுடைய அடாவடித்தனம், உங்களுடைய ரவுடித்தனம், மமதை, திமிரு இதெல்லாம் அதிமுகல கொஞ்சம் நஞ்சம் சூடு சொரணை இருக்கிற ஆட்களை கூட, சரி சாரி தப்பா சொல்லிட்டேன், கொஞ்சம் நஞ்சம் சூடு சொரணை இல்லாத ஆட்களை கூட கடுப்பேத்துற அளவுக்கு நீங்க இந்த வேலையை பார்த்துட்டீங்க. அதனால அவங்கள அப்புறம் தூக்கிட்டு ஒவ்வொரு ஆளா பெட்டியை தூக்கிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. இந்த ஆளுகளோட இருக்கிறதுக்கு நாம திமுகவோட இருந்துக்கலாயா? எதுக்குங்க திமுகல வந்து சேர்ந்தாங்க? எங்க அம்மாவுடைய பத்திரிகை, முக்கியமான பத்திரிகை ஆசிரியரா இருந்து போட்டு பொழந்தவர் திமுகவை. அவரே உள்ள வந்து நிக்கிறது காரணம் என்ன? திராவிடம் பேச ஆள் இல்ல. அங்க பூரா வந்து உட்கார்ந்து EPS கதையை பேசிட்டு இருக்கான். அவ புரிஞ்சு போச்சு, EPS இதோட காலிங்க. EPS மட்டும் இல்ல, ஒருத்தன் தண்ணிக்குள்ள முங்குவான் தெரியுங்களா, அவனை காப்பாத்தலான்னு யார் போனாலும் அவன் காலை இழுத்து விட்டுருவான். EPS அப்படிதான். அவர் தான் முங்குறாருன்னா அதிமுகவையும் சேர்த்து இழுத்து விட்டு முங்குறாரு. ஆக அதிமுகவும் பலம் இல்லாம போச்சு. அதிமுக மூழ்கக்கூடிய கப்பல்ல இருந்து தப்பிக்க ஆளை வெளியேற்றுறாங்க. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் செங்கோட்டையனை TVK அனுப்பி வச்சிருக்கு பாஜக. இப்ப அவங்க ரோலு திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கமிட்டி, ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்டணியை அமைக்க முடியல. அப்ப இருக்கிற அளவுக்கு வலுவான ஆட்களை இன்னும் கொஞ்சம் வலுவாக்கி விட்டோம்னா ஓட்ட பிரிச்சு ஒரு குறைந்தபட்சமான ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு நம்பிதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க இன்னைக்கு. ஆக மொத்தம் பூரா மூழ்க போற கப்பல் தான் தோழர். நாம அடிச்சு களத்துல ஆடணும்னா மொத்த ஓட்டையும் காலி பண்ணிட்டு மக்கள் கிட்ட உண்மையை சொல்லி கரெக்டா செஞ்சதை சொல்லி வாக்கு கேட்டாலே நம்ம லெப்ட்ல அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனாலதான் தெரியாம பாவம் இந்த புரோக்கர் வர்றாரு, இந்த புரோக்கர் வர்றாரு, இந்த அடியாட்கள் வருதுங்க, இந்த அடியாட்கள் வருதுங்க, சுத்து போட்டு கண்ணீர் வடிக்குதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணியினுடைய வெற்றி எழுதப்பட்டு விட்டதுன்னு தான் நான் நம்புறேன். ரெண்டாவது இவங்க போற எல்லா நீங்க அப்படி சொல்றீங்க தோழர். ஆனா சோசியல் மீடியால ஒரே காமெடியா இருக்கு. கதறு கதறு பதறு பதறு, திமுகவுக்கு ரெட் அலர்ட் விட்டாச்சு, இனிமேல் தான் போட்டி ஆரம்பம் அப்படின்லாம் தவேகா தொண்டர்கள் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து எழுதுறாரு, 2 MLA சீட்டு கன்ஃபர்ம்டு, 1 விஜய், இன்னொன்னு செங்கோட்டையன் அப்படிங்கிறாரு. அட பைத்தியக்கார தற்குறிகளா, சிஎம் ஆகணும்னா உங்க அண்ணன் குறைஞ்சபட்சம் 118 சீட்டாவது நீங்க ஜெயிக்கணும்டா, அதற்கு என்ன வழி? 2 இவ்வளவு கூத்தாடுறீங்களே அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. இதெல்லாம் பார்த்தா காமெடியா இல்லையா உங்களுக்கு? தோழர், அவங்க பாவம் தோழர், அவங்களுக்கு அரசியல் தெரியாது. அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஒரு ஆள் நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவரை வச்சு அடுத்த ஆட்சியை பிடிச்சுக்கோண்டா அப்படின்னு நம்புற அளவுக்கு தான் அவனுக்கு அரசியலே தெரியும் தோழர். அதான் ஒருத்தர் சொல்றான், சூடான சுண்டலு நம்ம விஜய் தம்பிகள் மெண்டல்ன்றான். அதான் உண்மை, அதை நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களுக்கே தெரியுது இதான்டா உண்மைன்னு. இந்த கும்பல் தான் அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இவங்க ஃபயர் விடுறது, இவங்க வந்து இது பண்றதெல்லாம் அரசியலே கிடையாது. அவங்க நம்பிக்கை, பரவாயில்ல 2 சீட்டாவது ஜெயிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அண்ணன் மட்டும் தானே ஜெயிப்பாரு அப்படின்ற நினைச்ச இடத்துல செங்கோட்டையன் ஆறுதல் படுத்தியிருக்காரு, நானும் வந்துடுறேன் நான். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, செங்கோட்டையன் ஜெயித்தாரு. புரியல என்னங்க? வெந்து போன புண்ணுல கொஞ்சம் களிப்ப பூசி இருக்கிறாரு செங்கோட்டையன்னு சொல்லுங்க. அதுதான் வெந்து போன மனசுல கொஞ்சம் நீவி விட்டு நானும் இருக்கேன்பா அப்படின்னு இருக்காரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா தோழா, உண்மை என்னன்னா அவர் இது வரைக்கும் ரெட்டலையில நின்று ஜெயிச்சிருக்காரு. இப்ப நீ என்னத்தை கொண்டு வர போறேன்னே தெரியல.
அந்த மக்களுக்கே ரெட்டலை மாறுச்சுன்னா ஓட்ட மாத்தி போட்டு போயிருவாங்க. உழைக்கிற மக்கள் ரெட்டலைக்கு தான் மரியாதை. அங்க எந்த இடத்துல நின்னாலும் செங்கோட்டையனோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனையும் இருக்கு, அடுத்து வர பிரச்சனை. அப்ப இதெல்லாம் பாவம். தெளிவா ஒரு விஷயத்த திமுக புரிஞ்சுக்கணும். செங்கோட்டையன் கூட தானே இருந்தாரு, அதிமுக கூட தானே இருந்தாரு. ஏன் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல? செங்கோட்டையன் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தா அவர் ஏரியாவில கூட ஜெயிச்சிருக்கலாம்ல. அப்போ ஒரு பவரும் கிடையாது. அவர் பியூஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சும்மா உட்கார்ந்து இருந்தாரு, பார்த்தாரு, ஒண்ணுமே இல்லாததுக்கு இவங்களோட போய் இருக்கலாம்டா, இவங்க தானே இப்ப ஆள் இல்லாத ஆளுங்க அப்படின்னு கிளம்பி போயிருக்காரு ஒழிய இதுல பெரிய மாற்றம்லாம் வராது. மாதிரி இது போஸ்ட் ரிட்டையர்மென்ட் கன்சல்டன்ட் மாதிரி போய் சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க கார்ப்பரேட் கம்பெனில. உண்மைதான் தோழர். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பாவம் அவரு இவரை தூக்கி உட்கார வச்சு இனி தெரு தெருவா அலைய வச்சு கொஞ்சம் பேச வைப்பாங்க, கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு உதவுவாரே ஒழிய வெற்றிக்கெல்லாம் உதவ மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு டவுட் தோழர், விஜய் பேசும்பொழுது மற்ற நிர்வாகிகள் எல்லாம் நின்றுகிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ செங்கோட்டையனையும் அதே மாதிரி நிக்க வச்சுட்டே இருப்பாங்களா? எப்படி அது? விஜய் பேசும்போது நிர்வாகிகள் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, ஏன்னா விஜய்க்கு மரியாதை. ஆனா செங்கோட்டையன் 50 வருஷம் ஆட்சி ஒரு கட்சியில தொடர்ந்து இருந்தவரு. அதனால வேணா பக்கத்துல இன்னொரு அதனால வேணா அவருக்கு ஒரு சேர போடுவாங்க. அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதையில தானே நம்ம தற்கொலையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சேர போட்டு உட்கார வைப்பாங்க. தொடர் அரசியல்ன்றது ஒருத்தர் சேர்றதுனால மாறுறது கிடையாது. களத்தை கட்டுவது அரசியல் என்பது தெளிவான கொள்கையை முன்னெடுப்பது. அந்த 5 பேர்ல யாரு அஞ்சலா யாருன்னு தெரியறது கூட வேண்டாங்க. அஞ்சலயமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத சொல்லுங்க அந்த கும்பல். நான் அவங்க களத்துல நின்னா அவங்களுக்கு 2 சீட்டு கிடைக்கும்னு நம்புறேன். ஒண்ணுமே இல்ல தோழர். அந்த கட்சியே சும்மா பாவம் தோழர். நம்ம அவங்கள பத்தி எல்லாம் அவ்வளவு நேரம் எல்லாம் அடிக்க கூடாது. அவங்களும் மனுஷங்க தானே, வலிக்கும்ல. அவ பாட்டுக்கு ஃபயர் விடட்டும், ஜாலியா இருக்கட்டும். 2026 தேர்தல்ல புரிஞ்சுக்குவாங்க அரசியல்னா என்னன்னு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு செங்கோட்டையன் போய் தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு, நாங்க இனிமே எப்படி இருப்போம் பாரு அப்படின்னு தாவேக்கா தம்பிகள் பயர் விட்டுட்டு இருக்காங்க. போக போக இன்னும் என்னெல்லாம் காமெடி நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாசத்துக்கு மேல செங்கோட்டையன் அவர்கள் அங்க தாக்கு பிடிச்சாருன்னா அதுவே பெரிய விஷயம் தோழர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி.